Hi guys. Hi. We are going to Marina Beach and Kalangar Memorial. Kalinga Memorial. Stay tuned. Thank you. Mwah. Hi guys, Hi guys. we are back today. We are back today. இது என்னோட தங்கச்சி பொண்ணு. ஸோ என்டையர் ஃபேமிலி we are just going for a beach, மெரினா பீச். சென்னையில் வந்து நிறைய பீச்சஸ் இருக்குது, பட் ஆனால் சென்னையோட ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னா மெரினா பீச் தான். அண்ட் டுடே என் தங்க, எங்கள் அம்மா அப்பா, என் தங்க குழந்தை எல்லாரும் வி பிளான் கலைஞ்ச நினைவில்லம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அவரோட டீட்டெயில்ஸ் அண்ட் அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ், அவரோட கம்ப்ளீட் லைஃப் ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி, எவ்ரி திங் ஹாஸ் பீன் ரெக்கார்டட். சரி, ஒய் நாட், அங்கே 70 டெக்னாலஜியில் ட்ரெயின் ட்ராவல் மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்ட்டு வி புக் டிக்கெட் எஸ்டே. ஸோ 5:30 ஆக்சுவலி எங்களுக்கு ஷோ. இப்போவே டைம் 5:15. நாங்கள் போகிறதுக்கு எப்படியும் 10 minutes ஆகிடும், பட் ஸ்டில் அங்கே போயாச்சு. We will try to record it. Not sure whether we can record it everything completely, whether it has been allowed there, but we will try at max. And எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்கப்பா. Hi. ஹாய். Hi. 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 Hi guys. I love you. I love you. How are you? How are you? I love you. I am fine. சென்னையில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக நடந்துருக்கு. ஸோ டிராஃபிக் அது வந்து ரொம்ப இருக்குது. பட் ஆனால் ஃபார் பெட்டர் ஃபியூச்சர், ஃபார் பெட்டர் டுமாரோ கான்செப்டில் தான் சென்னை பீப்புள் வாழ்ந்துட்டுருக்கோம். அண்ட் எஸ்பெஷலி இங்கே மெரினாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக வேலை நடக்குது. பக்கத்தில் வந்துட்டோம், போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு காமிக்கணும். லெஃப்ட்ல ஒரு கடை தொட்டி நிக்குது, அது நமக்கு தேவையில்லை. சரி, ரைட்டுக்கு வா. மாவன நூல் புடிச்சா போல நேர போனின்னு வை. சரிண்ணா. இப்படிக்கா ரொம்ப நாளா ஒரு பீச் ஒண்ணு இருக்குதுப்பா, அது நமக்கு தேவையில்லை. லெப்டுக்கா வா. தலைவருங்க சமாதிலாம் இருக்குது. தலைவருங்க நமக்காக என்னப்பா உழைப்பு வச்சுக்கிறாங்க. ஜோதி ஒண்ணு இருக்குது பாரு, எங்கனே கிடக்குதுப்பா, அது நமக்கு என்னத்துக்க. இப்படிக்கா போனா கொருக்குப்பேட்டை, வண்ணாரப்பேட்டை, பாரிஸ்லாம் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. சரிண்ணா. இப்படிக்கா ரைட்டு வா. சரிண்ணா. இப்படிக்கா வந்தின்னு வையே, ஆல் இந்தியா ரேடியோ இருக்குது. சரிண்ணா. அப்படிக்கா போனின்னு வையே, எஸ்டேட் இருக்குது. மாவன அப்படிக்கா லெஃப்ட் வந்தின்னு வையே, ஐயப்பன் கோயில் ஒண்ணு கட்டிக்கிறான் பாரு, நான் வேலை பாடுத்துருமாப்பா, அருமையா. அருமை தாய்மார்களே, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு. வணக்கம். நம்ம கலைஞர் மியூசியத்தில் கலைஞர் சின்ன வயசுலேருந்து, அதாவது அவரோட ஸ்கூல் டேஸ், பள்ளி பருவத்திலேருந்து அவருடைய கடைசி நாட்கள் வரைக்கும், ஆட்சியிலேருந்து கடைசி நாட்கள் வரைக்கும் அவர் என்னென்ன சாதிச்சிருக்காரு, அவர் உதாரணத்துக்கு அரசியல் வாழ்க்கையாகட்டும், திரைப்படங்கள், கவிதைகள், மேடை பேச்சுகள், மக்களை கவர்ற அளவுக்கு எப்படியெல்லாம் அவர் பேசியிருக்காரு, அவருடைய மக்களுக்கான நலத்திட்டங்கள் அதெல்லாம் என்னென்ன, முழுக்க முழுக்க அவரை பற்றின ஒரு என்ன சொல்கிறது, பயோகிராஃபி மாதிரி. அதை பயோகிராஃபி புக்காக எழுதாமல் இங்கே வந்து ஒரு பெரிய அருங்காட்சியகமாக வச்சுருக்காங்க. செம்மல்ல? இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவுடா. A few moments later. ஸோ கைஸ், இப்போ என்னாச்சுன்னா கெஸ் பண்ணது தான். ஆக்சுவலி வி டோன்ட் ஹவ் பார்க்கிங் இன் மெரினா நவ், வீக்கெண்டுன்றதுனால ஃபுல். ஸோ நோ அதர் வே. இப்போ பட்டினப்பாக்கம் பீச் பக்கத்தில் காரை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு ஐம் வெயிட்டிங் ஹியர். ஸோ நீங்கள் வரதா இருந்தால் எய்தர் ப்ரிஃபர் பைக்ஸ் ஆர் அதர்வைஸ் கேபில் வாங்க. காரில் பார்க்கிங் இஸ் வெரி டிஃபிகல்ட் சண்டே. அப்படி இல்லைன்னா வீக் டேஸில் பிளான் பண்ணுங்கள். சாட்டர்டே அண்ட் சண்டே வில் பி ரியலி டஃப். ஸோ இங்கே பக்கத்தில் ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு பசங்கள்லாம் இங்கே கிரிக்கெட் விளையாடுறாங்க, வாலிபால் விளையாடுறாங்க, அதை பார்த்துட்ருக்கேன். ஐ ஷோ வாட் ஐ சேயிங். அண்ட் அங்கே வந்து ராஜேஷ் கவரிங் எவ்ரி திங், அண்ட் அங்கே அவங்க எல்லாம் பேசுவாங்க. ஸோ வி வில் ஷோ தேட் ஆல்சோ. மீன்வைல் ஐ ஜஸ்ட் ஷோ
இன்றைக்கும் பேசக்கூடிய அளவில் இருக்கிற கவர்மெண்ட்டோட பில்டிங்ஸ், அதோட ஆர்கிடெக்சர்ஸ், இவர் எல்லாமே இருந்திருக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தானே? நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். ரிக்ஷா சைக்கிளில் இருந்து குடிசை வாரியம், கருணை இல்லம், மகளிர் சுய உதவிக்குழு, டைல் பார்க், கலைஞர் காப்பீட்டு திட்டம், 1 கிலோ அரிசி 1 ரூபா, கலர் டிவி, அதில் இருந்து நிறைய திட்டங்களில் டெய்லியும் ஒரு 50 இல்லை 100 பேர் பார்ப்போமா? அவங்கள கடந்து போவோமா? அட்லீஸ்ட் 50% ஆஃப் த பீப்புள் இந்த ஸ்கீம்ஸ் யூஸ் பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக இருப்பாங்க. கரெக்டாக? ரெண்டாயிரத்தி 10 செம்மொழியான தமிழ் மொழியாம் அப்படின்ற பாட்டு நம்ம எத்தனை பேரை நம்ம நாட்டையும் நம்ம மொழியையும் நினச்சி மெய் சிலிர்க்க வச்சதுன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சிறுவர்களில் சிறு வயது கலைஞரை கண்டறியுங்கள். சரியாக சொன்னாய். அடுத்தது தலைவர் கலைஞரின் கதை மற்றும் வசனத்தில் உருவான திரைப்படத்தின் பெயரை சமூக நீதிக்காக தலைவர் கலைஞரால் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் 2ஐ தேர்ந்தெடுக்கவும். இந்த சமத்துவபுரத்தில் கட்டப்பெற்றுள்ள 3 வீடுகளில் 40 வீடுகள் சரியாக சொன்னாய். அடுத்ததை முயற்சி செய். சரியாக சொன்னாய். அடுத்ததை முயற்சி செய். அழைத்தவர் ஒருவர், இனமொழி காத்தவர் ஒருவர், தினம் 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 உழைத்தவர் அலைவர், கலைஞர் தலைவர் உணர்வர், அவர்தான் கலைஞர். கலைஞர் மு. கருணாநிதி. கலையும் அரசியலும். தஞ்சை தரணியில் திருக்குவளை எனும் சிற்றூரில் அஞ்சலும் அம்மையாருக்கும் முத்துவேலருக்கும் அருமை மகனாக பிறந்தார் மு. கருணாநிதி. திருவாரூரில் பள்ளி படிப்பை முடித்த கால்சட்டை பருவத்திலேயே 14 வயதிலேயே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அரசியல் களம் கண்டார். வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம், வந்திருக்கும் இந்தி பேயை விரட்டி திருப்பிடுவோம். மானவரேசன் கையெழுத்து பத்திரிகை நடத்தியதன் மூலமாக பத்திரிகை ஆசிரியர், சிறுவர் சீர்திருத்த சங்கம் ஆரம்பித்ததன் மூலமாக அமைப்பாளர், தமிழ்நாடு மாணவர் மன்றம் தொடங்கியதன் மூலமாக அமைப்பின் தலைவர் என பிரதி தலைவராகவே வளர்ந்தார் கலைஞர். மிகச்சிறு வயதிலேயே கணித தமிழும் புரட்சிகர எண்ணங்களும் கொண்டவராக வளர்ந்தார். பேரறிஞர் அண்ணாவின் திராவிட நாடு இதழை எழுதினார். முரசொலி இதழை தானே தொடங்கி தனது சிந்தனைகளை வாரி வழங்கினார் கருணாநிதி. சீர்திருத்த நாடகங்களை திருவாரூர் எல்லையை தாண்டி பல பகுதிகளில் அரங்கேற்றினார். நாடகம் அரங்கேறிய ஊர்களில் எல்லாம் திராவிட தீபம் எரியத் தொடங்கியது.
புதுச்சேரியில் எதிரிகளால் தாக்கப்பட்டார். கலைஞரின் உறுதியையும் வீரமிக்க வரிகளையும் உணர்ந்த தந்தை பெரியார் அவர்கள் ஈரோட்டுக்கு அழைத்துச் சென்று குடியரசு இதழின் துணையாசிரியராக்கினார். அரசியல் வானிலும் கலையுலகிலும் கலைஞரின் எழுச்சி தொடங்கியது. தனது அரசியல் எண்ணங்களை மக்கள் மத்தியில் விதைப்பதற்கு திரையுலகத்தை சரியான பாதையாக இனம் கண்டார் கலைஞர். மனங்கமழும் தமிழே, மனங்கவரும் தாயே, இன்ப மொழியே, அன்பு விழியே, உயிரான தமிழே, உலகில் உயர்வான மொழியே, உன்னை போற்றி புகழ்வதன்றி வேறு பணி எனக்கில்லையே. கலைஞரின் வசனம் பேசி நடித்த திரையுலக நடிகர்கள் அனைவரும் பிற்காலத்தில் மாபெரும் ஹீரோக்களாக வளர்ந்தார்கள். எம்ஜிஆர் புரட்சி நடிகராகவும், சிவாஜி கணேசன் நடிகர் திலகமாகவும், SSR லட்சிய நடிகராகவும் வலம் வர காரணமாக அமைந்தது கலைஞரின் கதைகளும் அதில் இடம்பெற்ற வசனங்களும். காலத்தால் அறியாத காவியங்கள் படைத்து திரையுலக சக்கரவர்த்தியாக கோலோச்சினார் கலைஞர் மு. கருணாநிதி. கலைஞரின் வசனத்தில் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த படம் மந்திரி குமாரி. வீரர்களே, சிங்கங்கள் உலவும் காட்டிலே சிறுநரிகள் திரிவது போல இன்று நமது நாட்டை சுற்றி அறிகிறது ஒரு சோலாக்கு. நீங்கள் ஒவ்வொருவரும் 10 பேரும் கிளம்புங்கள். இங்க தமிழர்களே நாடக மேடைகளில் தொடங்கிய கலைஞர் சிவாஜி கணேசன் நட்பு வளர்ந்து பராசக்தி திரைப்படத்தில் மின்னி மிளிர்ந்தது. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன். கோவில் கூடாது என்பதற்காக, கோவில் கொடியவரின் கூடாரமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக, பூசாரியை தாக்கினேன். அவன் பக்தன் என்பதற்காக, பக்தி பகல் வேஷமாய் ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக. சிலப்பதிகார காப்பியத்தை பூம்புகார் எனும் திரைப்படமாக வடித்தார் கலைஞர். கண்ணகி, கையில் தனித்திரம்பரம் வந்திருக்கும் கண்ணகி, நீதி வலுவா நெடுந்தெழிய பாண்டியனை துணிந்து இறைவன் வைக்க வந்திருக்கும் கண்ணகி. கலைஞரின் எழுத்தில் SSR ஜெயலலிதா மணிமகுடம் திரைப்படத்தில். நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? மானை தேடி வந்தேன். அதே மான் தான் நான். உங்கள் பார்வைப்பட்டு மகையாகிவிட்டேன். மகான் உன்னை மான் என்று வர்ணித்திருப்பார், மயில் என்று புகழ்ந்திருப்பார். பரவாயில்லையே, பகத்தறிவுக்கு நீங்களும் வேலை கொடுக்கிறீர்களே. தாரிவரிய விஷவச மாதிரி போட்டு இந்த சமுதாயத்தை கெடுத்து வச்சிருக்கிறது சாஸ்திரங்கள் சம்பிரதாயம் தான். அதைத்தான் முதல்ல சுற்றுறாங்க. உழைக்க ஒரு வர்க்கம், உண்டு கழிக்க ஒரு வர்க்கம். இந்த சமூகத்தை மாத்த ஒரு பெரிய புரட்சியை பண்ணணும். கலைஞர் தனது 87வது வயதில் படைத்த 75வது திரைப்படம் இளைஞன். திரைப்பட பாடல்கள் எழுதுவதிலும் தனது முத்திரையை பதித்தார் கலைஞர். வழங்குகின்ற பாடம் மானிடரில் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கையனும் ஓடம் கண்ணம் 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 பண்டன கிண்ணம் வண்ணம் 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 கார சின்னம். பூனை கண்ணை மூடிக்கொண்டார் பூலோகம் இருண்டு போகும். ஓமியாமியா வானை நோக்கி திரையை போட்டார் வட்ட நிலாவும் மறைந்து போகும். ஓமியாமியா வானை நோக்கி திரையை போட்டார் வட்ட நிலாவும் மறைந்து போகும். காகிதவாடம் கடலை மீது போவது போலே மூவரும் போவோம். அமர கொஞ்சம் யோசிப்பாரு, நீ எடுத்து வரும் தலைமுறைய சிந்திப்பாரு. ஏற இறங்க பார்த்து இழைகளை போடு, நீ எத்தனுக்கும் பித்தனுக்கும் தடைகளை போடு. அமர கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, நீ அடுத்து வரும் தலைமுறைய சிந்திச்சுப்பாரு. சின்ன திரையிலும் தன் எழுத்துக்களால் சிகரம் தொட்டார் கலைஞர். கலைஞரின் ரோமாபுரி பாண்டியன், கலைஞரின் தென்பாண்டி சிங்கம், கலைஞரின் ராமானுஜர். ஜீவகாருண்யம் நம் உடம்பில் ஊறிய ஒன்று. இப்படி சகல ஜீவராசிகளின் மேல் நாம் காட்டும் அன்பை உயிருக்கு போராடும் மனிதரிடம் காட்டக்கூடாதா? கலையுலக பயணத்துக்கிடையே தமிழ் உலகத்திலும் கலைஞரின் பயணங்கள் தொடர்ந்தன. கலைஞரின் கவியரங்க மேடைகள். குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல்வான் வருக அமைச்சருக்கும் மையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை பிடிப்பதற்கும் அடித்து வைத்த படைக்கலம் போல் இன்னும் உயிரும். கவியரங்க மேடைகளை மக்கள் மேடைகளாக மாற்றினார் கலைஞர். சங்கங்களே, சிங்கத்தமிழ் மங்கக்கன பொங்கும் இனம் சிங்க குரல் எங்கு நிற ஒன்றே குலம் என்றே சொல்லி வாழ்ந்த இனம். சங்கங்கள் சங்கத்தமிழ் வங்கக்கன பொங்கும் இனம் சிங்க குரல் எங்கு நிற ஒன்றே குலம் என்றே சொல்லி வாழ்ந்த இனம்.
கலைஞரின் இலக்கிய படைப்புகள்: சமூக புதினம், வரலாற்று புதினம், உரை ஓவியம், தமிழ் இலக்கியம், சிறுகதைகள், தன் வரலாறு, சமூக நாடகங்கள், வரலாற்று நாடகங்கள், நூற்றுக்கணக்கான கவிதைகள், பல்லாயிரக்கணக்கான கடிதங்கள் தீட்டினார். கலைஞரின் தமிழ் நாடறிந்த தலைவராக அவரை அடையாளப்படுத்தியது. அரசியல் கொள்கைகளை பரப்புவதற்கான வழியாகவே இலக்கியத்தையும் கலையுலகத்தையும் கலைஞர் பயன்படுத்தினார். இலக்கிய படைப்புகளின் மூலமாக அடைந்த புகழ், கலையுலகத்தின் மூலமாக அடைந்த பொருளாதார வளம் சிறப்பாக இருந்த போதிலும் கலைஞருக்குள் அணையா விளக்காக இருந்தது அரசியல். கள்ளக்குடி போராட்டம். நம் மீது அடக்குமுறை பாயலாம், எனக்கு படுகாயம் விளைவிக்கலாம், என்னை பறிகொள்ளலாம், எதையும் ஏற்க தயார், ரத்தம் சிந்தட்டும், குருதி கொட்டட்டும், கவலையில்லை. சிந்தும் ரத்தத்தை எடுத்து அதை கொண்டு ரயில்வே போர்டில் எழுதப்பட்டிருக்கும் டால்மியாபுரம் என்ற பெயரை அளிப்போம் என்று படைக்கஞ்சா படைவரிசையை உருவாக்கியவர் கலைஞர். ஓடி வருகிறது ரயில், தண்டவாளத்தில் இருக்கிறது அவர் தலை. முடிவாக என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார் காவலர். முடிவைத்தான் எதிர்பார்க்கிறேன் என்றவர் கலைஞர். அவருக்கு 6 மாத கடுங்காவல் விதிக்கப்பட்டது. கள்ளக்குடி போராட்டம் கலைஞரின் அரசியல் வாழ்வில் மேலும் எழுச்சியை தந்தது. 1957 குளித்தலை தொகுதி சட்டமன்ற தேர்தலில் வென்றார். மக்கள் மன்றத்தில் பேசி வந்த கலைஞர் சட்டமன்றத்துக்குள் முழங்கத் தொடங்கினார். 1959 சென்னை மாநகராட்சி தேர்தல் வெற்றிக்கு காரணமான தேர்தல் பொறுப்பாளர் கலைஞருக்கு கடையாடி அணிவித்து பாராட்டினார் அண்ணா. 1962 தஞ்சை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வென்றார். தமிழ்நாடு முழுவதும் கழகத்தை வளர்க்க காடு மேடுகள் அனைத்தும் நாளும் சுற்றி சுழன்று பணியாற்றி வந்தார் கலைஞர். இந்தி எதிர்ப்பு போராட்டம். போராட்டத்தை தூண்டிவிட்டதாக தேச பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை தனிமைச் சிறையில் பாம்புகள் பல்லிகள் புடைசூழ அடைக்கப்பட்டார் கலைஞர். கிரிட்டிசிசம், கரப்ஷன் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் எழுதின கவிதைகள், கதைகள், வரலாற்று நாவல்கள், மேடை பேச்சுக்கள், திரைப்படங்கள், நாடகங்கள், வசனங்கள், அந்த மாதிரி இதில் யூஸ் பண்ண வார்த்தைகளும் சரி, அந்த வார்த்தைகளுக்கு இந்த அர்த்தமும் ஆழமும் சரி, வேற லெவலுங்க. 1969ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட ஆதி திராவிடர்களுக்கான இலவச வீடுகள் கட்டித்தரும் திட்டம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட முத்தான திட்டமாகும். ஏறத்தாழ 15 ஆண்டுகளாக தமிழ் மக்களும் தமிழ்நாட்டு அரசும் ஒன்றிய அரசிடம் இடைவிடாது கேட்டுக் கொண்டிருந்த சேலம் இரும்பு உருக்காலை திட்டம் நனவாகி 1970ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 6ஆம் நாள் எனது தலைமையில் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சேலம் இரும்பு உருக்காலைக்கு அடிக்கல் நாட்டினார். 1971-72ஆம் ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் அனைத்து கிராமங்களையும் பிரதான சாலையுடன் இணைக்கும் இணைப்பு சாலைகள் அமைப்பு திட்டமும், அனைத்து கிராமங்களிலும் மின் விளக்குகள் நிறுவும் திட்டமும் இயற்றப்பட்டு எல்லா கிராமங்களுக்கும் மின் வசதி செய்து தரப்பட்டு மின் விளக்குகள் நிறுவப்பட்டன. மேலும் சுமார் 10,000 காலனி வீடுகளுக்கு மின்சார வசதி செய்து தரப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் மனிதனை இழுக்கும் மனிதாபிமானம் என்ற கைது சாவடிகள் ஒழிக்கப்பட்டு 1973ஆம் ஆண்டு பயனாளிகளுக்கு இலவச சைக்கிள் ரிக்ஷாக்கள் வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. விவசாயத்திற்காக பயன்படுத்தப்படும் மின்சார பம்பு செட்டுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் 1990ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு அதன் மூலம் 16 லட்சம் சிறிய பெரிய விவசாயிகள் பயனடைவார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. 133 அதிகாரங்களை குறிக்கும் 133 அடி திருவள்ளுவர் சிலையை இந்திய பூபாகத்தில் படையமேத்திற்கு ஈடாக திகழும் தென்குமரி இந்த இடம் உண்மையிலே worth to visit. முடிஞ்ச ஒரு டிக்கெட்டு போட்டு போயிட்டு வாங்க. நன்றி. Two hours later. Hopefully they have enjoyed. நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் போய் பார்க்கலாம் நினைக்கிறேன்.